ஒரு நாள் மாயா ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்திருந்தபோது ஒரு அணில் தன் குட்டிகளுடன் விளையாடுவதை பார்த்தாள். அந்த அணில் ஒரு கொட்டையை மறைத்து வைப்பதற்காக மண்ணை தோண்டும்போது ஒரு அழகான வைரக்கல் கிடைத்தது. அணில் அதை மாயாவிடம் கொண்டு வந்து கொடுத்தது. மறுநாள் மாயா தனது பாட்டியுடன் காட்டுக்குள் இன்னும் ஆழமாக சென்றாள். அங்கே அவர்கள் ஒரு அழகிய தேன் கூட்டை பார்த்தார்கள். அந்த தேனீக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக ரீங்காரமிட்டபடி மலர்களிலிருந்து தேன் சேகரித்துக் கொண்டிருந்தன. மாயா தேனீக்களின் உழைப்பை பார்த்து வியந்தாள். பாட்டி ஒரு பாடலை பாடினாள். சின்ன சின்ன தேனீக்கள் சிந்தாமல் தேன் எடுக்கும் உழைப்பின் மதிப்பை சொல்லும் உண்மையான நண்பர்களே. மாயாவுக்கு அந்த காட்டு வீட்டின் ஒவ்வொரு விஷயமும் புதுமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது. சூரியன் மறைந்த பிறகு மாயாவும் பாட்டியும் வீட்டின் வெளியே இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தனர். அப்போது வானில் நிலா பிரகாசிக்கத் தொடங்கியது. மரத்தின் மீது இருந்த ஒரு பெரிய ஆந்தை அவர்களை பார்த்து மெதுவாக தன் கண்களை திறந்தது. ஆந்தை மிகவும் ஞானத்துடனும் அமைதியுடனும் காணப்பட்டது. பாட்டி, மாயா, இதோ பார், ஞானத்தின் சின்னமான ஆந்தை என்றாள். அந்த ஆந்தை மெல்லிய குரலில் ஒரு பாடலை பாடியது. வானத்தில் வெள்ளி முளைக்க, பூமியில் அமைதி குடியேறும். கருணையின் பாதையில் நடப்போர் எல்லா பொக்கிஷத்தையும் காணுவார். மாயா ஆந்தையின் பாடலை கேட்டு மெய்மறந்தாள். அந்த அழகான வைரக்கல்லை ஆந்தைக்கு கொடுத்தாள். ஆந்தை அதை வாங்கிக் கொண்டு வானில் பறந்து சென்றது. மாயாவும் பாட்டியும் ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். மாயாவுக்கு தான் செய்த ஒவ்வொரு நல்ல காரியமும் அவருக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுத்தது.